Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல class 12th physics second lesson current electricity என்னுடைய exercise problem தான் வந்து solve பண்ணிட்டு இருக்கோம். So இந்த வீடியோல second problem வந்து discuss பண்ணலாம். ஓகேவா? இங்க என்ன கேட்டிருக்காங்கங்கறத பார்க்கலாம். So lightningங்கிறது very good example of natural current ன்னு mention பண்ணிருக்காங்க. ஓகே. இங்க lightning அப்போ எனக்கு 10 to the power of 9 joule energy transfer ஆகுது அப்படிங்கிறாங்க. potential difference-யும் கொடுத்திருக்காங்க 5 into 10 to the power of 7 volt. time interval 0.2 seconds. so இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி எனக்கு charge calculate பண்ண சொல்லியிருக்காங்க, current calculate பண்ண சொல்லியிருக்காங்க, power வந்து கொடுத்திருக்கிற டைம் இன்டர்வல்ல பவர் எவ்வளவு அப்படிங்கறத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம போன சாப்டர்லயே போன ஃபர்ஸ்ட் லெசன்லயே நம்ம லைட்னிங் ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ லைட்னிங்கிறது ஒன்றும் இல்லை, இங்கே கிளவுட்ஸில் வந்து எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும், இங்கே கிரவுண்டில் வந்து நியூட்ரல் சார்ஜாக தான் மேக்ஸிமம் வந்து இருக்கும். ஓகேவா? நியூட்ரல் சார்ஜ் தான். இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே கிரவுண்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜை வந்து அட்ராக்ட் பண்ணி கீழே இறங்கும்போது லைட்னிங் வந்து நடக்கும் பிட்வீன் கிளவுட்ஸ் அண்ட் கிரவுண்ட். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இது வந்து ஒரு கெப்பாசிட்டராக எனக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ கெப்பாசிட்டரில் எனக்கு இங்கே வந்து பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அங்கே பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும்போது எனர்ஜியும் இருக்கும். ஓகேவா? ஸோ டைம் இன்டர்வல் வந்து கொடுத்துருக்காங்க 0.2 செகண்ட்ஸ்ன்னு. ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாவை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 10 to the power of 9 joule. நெக்ஸ்ட்டு பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் 5 into 10 to the power of 7 volt. டைம் இன்டர்வல் 0.2 செகண்ட்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சார்ஜ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சார்ஜ்னா Q. ஸோ நார்மலாக நம்ம கரண்ட் ஈக்குவல் டு சார்ஜ் டிவைடட் பை டைம் டேக்கன் அந்த ஃபார்முலா நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் இங்கே கரண்ட்டு கொடுக்கல, எனர்ஜி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனர்ஜி அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க் டன்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ ஒர்க் டன்னுனாலும் எனர்ஜினாலும் ஒன்று தானே. ஸோ இங்கே சார்ஜ் இன்டூ பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு சார்ஜ் தானே வேணும். ஸோ எனர்ஜி டிவைடட் பை வோல்டேஜ். ஓகேவா? ஸோ எனர்ஜி என்னோட வேல்யூ 10 to the power of 9, பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் 5 into 10 to the power of 7. ஸோ இங்கே கேன்சல் பண்ணும்போது 10 to the power of 2. ஓகேவா? ஸோ 10 to the power of 2னா 100. ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு 20. ஸோ 20 கூலும் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? கரண்ட் கேட்டிருக்காங்க. கரண்ட்னா என்ன? சார்ஜ் டிவைடட் பை டைம் டேக்கன். சார்ஜ் எவ்வளவு? 20. ஓகே, 20 இங்கே 0.2. ஓகேவா? ஸோ 20 டிவைடட் பை 2 into 10 to the power of -1ன்னு வச்சுக்கிறேன். இங்கே கேன்சல் பண்ணும்போது 10, இங்கே 10 to the power of -1, இங்கே மேலே வரும்போது +1, ரெண்டுமே மல்டிபிள் பண்ணும்போது 100 ஆம்பியர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பவர் டெலிவர்ட் கேட்குறாங்க. ஸோ பவருக்கு என்ன ஃபார்முலா? நாம் வோல்டேஜ் இன்டூ கரண்ட்டுன்னு போடலாம். இங்கே கொடுத்துருக்கிற டேட்டா நம்மளுக்கு பவர் ஈக்குவல் டு எனர்ஜி டிவைடட் பை டைம் டேக்கன் இப்படியும் போடலாம். ரெண்டுத்துக்குமே வேல்யூ ஒன்று தான் வரும். அதையும் சால்வ் பண்ணுற பாருங்க. இப்போ வோல்டேஜ் வந்து 5 into 10 to the power of 7, கரண்ட் வந்து 100. ஓகேவா? ஸோ 100, அதை நான் 10 to the power of 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? பவர் ஈக்குவல் டு 5 into 10 to the power of 9 வாட். ஓகேவா? சரி, இதை 5 into 5 ஜிகாவாட் எழுதலாம். ஓகேவா? இங்கே எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 10 to the power of 9. டைம் வந்து 0.2 செகண்ட்ஸ்.
2 into 10 to the power of minus 1 நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா இங்கே 1 இருக்குன்னு அசியூம் பண்ணலாம் ஸோ இப்போ 1/2னா 0.5 இங்கே 10 to the power of minus 1 மேலே போச்சுன்னா 10 to the power of 1 மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு பவர் அப்படிங்கிறது 5 into 10 to the power of 9 watt சேம் இதே ஆன்சர் தான் வரும் ஓகேவா அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ